ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரியான ஈஸியான ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ரெகுலராக வந்து பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்துட்டு நேர் எடுத்துக்கிறேன். அண்ட் ஹேரை வந்துட்டு மேலே ஃபுல்லாக நல்லா சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு சீப்பு வந்துட்டு அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சென்டரில் நேர் எடுத்துகிட்டு அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடி வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி முடி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கரெக்டாக வராது. ஸோ அப்படி கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் அந்த ஃபோல்டிங். ஸோ 2 பார்ட்டிஷன் வந்துட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ கீழே இருக்க பார்ட்டிஷனை நல்லா வந்துட்டு சுற்றி விட்டுருங்க. அண்ட் அகெயின் இருக்கிற பார்ட்டிஷனை வந்துட்டு கீழே இருக்கிறதோடையும் சுற்றிட்டு அண்ட் அது சுற்றினதை வந்துட்டு பின்னாடி இருக்க பார்ட்டிஷன்லேயும் சுற்றணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு நான் பண்ணும் போதும் வந்துட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ரைட் சைடு வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு கீழே இருக்க முடியிலையும் சுற்றிட்டு அண்ட் பின்னாடி இருக்க முடியிலையும் வந்துட்டு சுற்றி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வந்துட்டு தெரியும் அண்ட் நல்லா வந்துட்டு ஃபிட்டாக உங்களுக்கு டைட்டாக வந்துட்டு நிற்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் நல்லா அடர்த்தியாக இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு நீட்டாக தெரியும். அண்ட் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் கொஞ்சம் டென்சிட்டி கம்மி தான். ஸோ அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்துட்டு தெரியுது. ஸோ உங்களுக்கு முன்னாடி டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்லா பின்னாடி வரைக்கும் வந்துட்டு முடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃப்ரண்ட்டில் பாதியும் பின்னாடி பாதியும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பின்னாடி முடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பின்னிக்கணும். ஸோ பின்னி முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு செட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பின்னதை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பின்னதற்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி கை வந்துட்டு உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ இப்படி உள்ளே விட்டு நம்ம முன்னாடி விட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஹேரை வந்துட்டு இந்த ஒரு பின்னின ஹேர்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். அண்ட் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்ன ஹேரில் வந்துட்டு விட்டு அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னின ஹேரை மட்டும் பின்னாடி எடுத்துகிட்டு போய் நல்லா வந்துட்டு பின் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு பண்ணிட்டேன். அண்ட் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரீ ஹேர்லாம் விடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு நேர் எடுத்துக்கோங்க. அண்ட் நேர் எடுத்துகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இருக்க பார்ட்டிஷன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு கொண்டு போய் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 by 1 நீங்கள் பண்ணணும். அண்ட் ரைட்டில் எடுத்தால் லெஃப்ட்டில் கொண்டு போய் வந்துட்டு பின் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு 1 by 1 நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஃபைனலி எல்லா ஹேரையும் நீங்கள் வந்துட்டு பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் பாயிண்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா நான் ரெகுலராக வந்துட்டு இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்லாம் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எந்த டேரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணிங்களோ அதே டேரெக்ஷனில் ஹேரை வச்சுட்டு பின் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஹேர் எடுக்கிறீங்க அண்ட் ட்விஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் அப்படியே வந்துட்டு பின் பண்ணுறோம். அண்ட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு எலிகெண்ட்டான லுக் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 5th ஹேர் ஸ்டைல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வியர்க்கெல்லாமே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வி ஷேப்பில் வந்துட்டு ஹேர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பின்னிக்கணும். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து பின்னிக்கோங்க. அண்ட் பின்னதை வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு முடியை எடுத்து அண்ட் அது கூட வந்து பார்த்தோன்னா லப்பர் பேண்ட் போட்டுட்டு செட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹேர் ஸ்டைல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் வியருக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா ஸோ இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு லாங் ஹேர், ஸோ இதை போட்டுட்டு நான் ஃப்ரீ ஹேர் விட்டேன் அப்படின்னா ஸோ ஹேர் ஃபுல்லாக சிக்கு தான் ஆகும். அண்ட் எனக்கு ஃப்ரண்ட்டில் ஹேர் கம்மின்றனால ஓரளவுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சூட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வால்யூம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு போனி டெயிலும் வந்துட்டு போடலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெஸ்டர்ன் வியருக்கு எல்லாமே நீங்கள் போடும்போது. அண்ட் உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக சூட் ஆகும். அண்ட் எனக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த 5ல் வந்து பார்த்தோன்னா 3 தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சூட் ஆகும் ஃபார் மை ஹேர் டென்சிட்டி அண்டு வால்யூம்க்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் நீங்கள் செட் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு செட் ஆகும் அண்ட் எது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.